வேஸ்டேஜ் எல்லாம் வருது, நம்ம டேஸ்டேஜ் உமாவை காணுமே. பாஸ் 1 செகண்ட். மேடத்தை நீங்க ஃபாலோ பண்றீங்களா? ஏன் உன் தங்கச்சியா? மை காதலி. 3 மாசமா ஃபாலோ பண்றேன். லைன்ல வாங்க சார். ஒரு சந்தேகம். ப்ரொசீட். கார போண்டாவை கைகால் முளைச்ச மாதிரி இருக்கிறீங்க. அந்த பொண்ணு பர்சனாலிட்டி என்ன, உங்க பர்சனாலிட்டி என்ன? எப்படி உங்களுக்கும் அந்த பொண்ணுக்கும் செட் ஆகுன்னு நினைக்கிறீங்க? புரியுது, உங்க ஃபீலிங் புரியுது. பாஸ், ஐஸ்வர்யா ராயா இருந்தாலும் உங்க அக்காளா இருந்தாலும் நம்ம லவ் பண்ணலாம். அவங்க பண்றாங்க பண்ணலங்கிறது அவங்க இஷ்டம். கடமையை பலன் எதிர்பார்க்காதே. நான் அந்த ரூட்ல போயிட்டு இருக்கேன். நீங்க என் ரூட்ல வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ். சார் இன்னொரு சந்தேகம். கிளப்புங்க. அவங்கள பார்த்தா காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்காங்க. நீங்களோ லாண்ட்ரி பையன். உங்களுக்கு அந்த பொண்ணு செட் ஆகுறது ரொம்ப கஷ்டம். மேடமே ஒத்துட்டா, நீ ஒத்துக்க மாட்ட போல. நான் லாண்ட்ரிக்காரன் சொன்னா பின்ன ஐ ஆல்மோஸ்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட். சார் என்ன சொல்றீங்க? அப்புறம் எதுக்கு இந்த வண்டியை தள்ளிட்டு போயிட்டு இருக்கீங்க? மார்னிங் குட் சார். போயிட்டானா? போலீஸ்கார ஈவிடிசி உள்ள தள்ள கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இந்த வண்டி தள்ளிட்டு இருக்கேன். நம்ப முடியல. இப்ப பார். ரோஜா 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 ரோஜா. எப்படி நம்ம டச்? சூப்பருங்க. ஏங்க காலேஜ் ஸ்டூடண்ட்ன்றீங்க, இன் பண்ணி அஸ்த வேண்டாமா? ஐயோ ஐயோ என்ன கயிறு? பங்கஜம் சில்க்ஸ் பட்டுக்கோட்டை, கிளைகள் வேறெங்கும் இல்லை. இதெல்லாம் எங்க போட்டிருக்கு? கீழதான். ஐயோ சீக்கிரம் தெரிஞ்சு போச்சு. என்ன அது? வாங்க சார். அந்த பொண்ணு போயிருப்போம். வாங்கல. அட வாயா. அள்ளி போட்டு வரேங்க சார். கொஞ்ச நேரத்துல கலங்கடிச்சு. ஏன் சார், கூலிங் கிளாஸ் வாங்கின காசுக்கு ஜட்டியும், செயின் வாங்கின காசுக்கு ஒரு பெல்ட் வாங்கிருக்கலாம் சார். இது எங்களுக்கு தெரியாதா? இது உள் மேட்ரு. வெளி உலகத்துக்கு எங்கடா தெரியும்? அசால்ட்டா இருந்தேன். இப்படி கண்டத கை எனக்கு அப்படியே தெரியும். சாரி சார். என்ன சாரி? நல்ல வேலை என் லவர் பார்க்கல. ஏய், பேக் மீ ஃபாலோ. ஓகே தான். லட்சாவதியே என்ன அசத்துறதே, லட்சாவதியே என்ன அசத்துறதே, ராட்சசியோ தேவதையோ ரெண்டும் சேர்ந்த பெண்ணோ, அடைமழையோ அனல்வெளியோ ரெண்டும் சேர்ந்த கண்ணோ. யாரு கக்கத்துல கட்டி வந்த மாதிரியே நடக்கிறாரு? உங்களுக்கு சீனியர் 6 மாசமா லவ் பண்றாரு. ஷேவிங் கூட பண்ணாம அலையறாரு. குடிக்க கூட மாட்டாரு. ஒத்துக்கிறாரு. மேடம், நம்ம ஆட்டோ ஃப்ரீயா தான் இருக்கு, வேணா சொல்லுங்களேன், நம்ம காலேஜ்ல டிராப் பண்றேன். இல்ல, நான் பஸ்ல போய்க்கிறேன். அப்போ நானும் உங்க கூட பஸ்ல வரலாம்னு இருக்கேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். போலீஸ் கில்லிஸ் எல்லாம் வேணாம், பாடி கொஞ்சம் வீக். மனம் தளராதீங்க பாஸ். என்ன இது? பூ. அது தெரியுது. என்கிட்ட இது குடுக்குறீங்க. ஒரு நாள் பேசிட்டா உடனே பூ கொடுத்துருவீங்க, மறுநாள் வந்து ஐ லவ் யூ சொல்வீங்க. இல்லங்க. என்ன இல்ல? ஏங்க அவசரப்படுறீங்க? பின்ன இது தவிர வேற என்ன சொல்ல போறீங்க? கோவப்படாதீங்க. இந்த பூவுக்கு பின்னாடி காம்பு இல்ல, ஒரு கதையே இருக்கு. எது கதையா? ஆமாங்க, சொல்ல மறந்த கதை. ஹலோ ஹலோ. யாரு? மலேசியால இருந்து மச்சானா? நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். எனக்கு என்ன குறைச்சல்? ஆமா, நீங்க எப்படி இருக்கீங்க? இங்க சிக்னல் கொஞ்சம் வீக்கா இருக்கு, அதான். மலேசியாவுல பொண்ணு பாத்திருக்கீங்களா? நான் இங்க ஒரு பொண்ணை உயிருக்கு உயிரா லவ் பண்ற, தெரியுமா? சொன்னா புரிஞ்சுக்குங்க ப்ளீஸ். துபாயில இருக்கிற சின்ன மச்சான் என்ன பண்றாரு? பிச்சை எடுக்கிறான் வித் ஃபேமிலியோட. லண்டன்ல இருக்கிற பெரிய மச்சான் என்ன பண்றாரு? ராத்தல் பண்றான். என்னமா கயிறு திரிக்கிறான் பாத்தீங்களா? கரெக்டா நேரத்துல கயிறை ஞாபகப்படுத்துனீங்க. என்ன பண்றீங்க? ஹலோ, என்ன பண்ண? ரொம்ப சந்தோஷம், பயங்கர சந்தோஷம். ஐயோ, உங்களுக்கு வேலையா போச்சு. ஹலோ. தற்சமயம் அனைத்து இணைப்புகளும் துண்டிக்கப்பட்டுள்ளன. ஆட்டாக்கார அப்புறமா பேசுவோம். எப்பா, நீ வச்சு கொடுத்த இந்த கேண்டீன்ல அமோகமா வியாபாரம் நடக்கணும்னு உன் மகனுக்கு நீதான் ஆசீர்வாதம் பண்ணும். அம்மாவும் நீயே, அப்பாவும் நீயே, அன்புடனே ஆதரிக்கும் தெய்வமும் நீயே. என்ன முதலே காலையில போய் அப்பா போட்டோ கும்பிட்டு இருக்கீங்க? ஏண்டா கிளி, அப்பா போட்டோவை கும்பிடாம அல்போன்சா போட்டோவையா கும்பிடுவாங்க? காலையிலே கருத்து பேசாம ஒழுங்கா வேலையை போற அறிவிட்ட முண்டோம். மன்னிச்சிங்க முதலாளி. அனாவசியமா பேசாம உருப்படியா வேலையை பாரு. மணி, நீ அண்ணா போ. சரிங்க முதலாளி. அப்துல்லா, நீ வடமல்லி போ. சரி முதலாளி. பீச் ரோடு போ. டேய்,
நீ ஓவரா பேசிட்ட, சைக்கிள் எடுக்காத, நடந்தே போய் ஊத்திட்டு வா. முதலாளி நிறுத்து. 5 கேன்ல ஒரு கேனை காணமே, எங்க பாபு? என்னங்க முதலாளி, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, பாபு எங்க போயிருப்பான்னு உங்களுக்கு தெரியாதா? ஓ, இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா? பாபு இந்த புடி வேண்டியதுல ஸ்டார்ட் பண்ணு. ஓகேண்ணே. அருள்மிகு பிரம்மா. என்ன பாக்குற? தேங்காய் உனக்கு. நான் இத்தனை சாமிக்கு தேங்காய் உடைச்சது வேண்டுதலுக்காக இல்ல, உன்னை வெறுப்பேத்தணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான். ஏன்யா உனக்கு வேலை வெட்டி இல்லங்கிறதுக்காக எதுக்கியா என்ன மாதிரி ஆளுங்களை படிச்சு இப்படி தெரு தெருவா டிவிக்கு அனுப்புற? நல்லா யோசிச்சு பார். என்ன மாதிரி பசங்க ஒன்னு காலேஜ்ல சேர்ந்து படிக்கணும், அப்படி இல்லையா காலேஜ் வாசல்ல நின்னு சைட்டாவது அடிக்கணும். இப்படி ரெண்டுமே இல்லாம நெச்சி கிளாஸ் கழுவிட்ட பத்தியா? எனக்கு அரவிந்த் சாமி மாதிரி அழகதான் கொடுக்கல, அப்துல் கலாம் மாதிரி அறிவியாவது கொடுத்துருக்கலாம்ல. நாங்களும் ஒரு ஜனாதிபதி ஆயிருப்போம்ல. பாபு இது ஓவர். சரி சரி விடு, எனக்கே புரியுது. ஜனாதிபதி வேணாம், அட்லீஸ்ட் ஒரு வார்டு கவுன்சிலராவது ஆக்கி விட்டு இருந்தேன்னா நான் பாட்டுக்கு என் வாழ்க்கையை ஓட்டிருப்பேன். அதுலயும் வச்சிய ஒரு ஆப்பு. இதெல்லாம் என்னைக்கு தப்பு நீ ஃபீல் பண்ணி ஐ எம் வெரி சாரிடா பாபுன்னு அப்படியே அடி வயிற்றுல இருந்து சொல்றியோ அன்னைக்குதான் உனக்கு தேங்காய். அது வரைக்கும் சின்ன மாங்காய் கூட கிடையாது. ஊரு உலகத்துக்கு தான் நீ பிரம்மா, என்ன பொறுத்த வரைக்கும் நீ சும்மா. எனக்கு யாருன்னே தெரியாது எங்க அம்மா. இப்படி நான் பேசிட்டே போலாம் டிஆர் மாதிரி, ஆனா வெளியே டீ ஆறுது. எனக்கு கொஞ்சம் கடமை உணர்ச்சி ஜாஸ்தி. உன்னை நான் அடுத்த வெள்ளிக்கிழமை வந்து பாத்துக்கிறேன். அம்மா இந்த பாலை அது இருக்கட்டும். மாவரைச்சு வச்சு தோசை ஊத்திரு. அப்புறம் மிச்சர் தேங்காய் போட்டிருக்கேன், சட்னி அரைச்சிரு. அப்புறம் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி டைனிங் டேபிள்ல ஒழுங்கா வைக்கணும். எல்லாத்தையும் நானே செஞ்சுட்டா அப்புறம் நீங்க என்ன செய்வீங்க? குளிச்சிட்டு வந்து டிப்பன் ஒரு குமுறுவேன். அம்மாடி, ஒரு வேலைக்காரி மாதிரியா பேசுறீங்க? I'll call you back. The BGR company check வந்துருச்சா? அது உமாக்கு தாங்க தெரியும். அந்த கம்பெனி ஃபோன் நம்பர் சொல்லு. அதுவும் உமாக்கு தாங்க தெரியும். அந்த டெலிபோன் டேரியாவது எடுத்து கொடு. அதுவும் உமாக்கு தாங்க தெரியும். என்னது எதை கேட்டாலும் உமாக்கு தெரியும் உமாக்கு தெரியுங்கிற? உனக்கு ஒண்ணுமே தெரியாதா? சுத்தம். சரி உமா எங்க? டேய் பாபு, மணி என்ன ஆகுது? லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்குடா. லைட் ஆஃப் பண்றேன், ஆனா தூங்க மாட்டேன். அப்படியா? இந்த மாசம் வாடகை எடுத்து வச்சுட்டு அப்புறமா தூங்காம இரு மகாராசா. நான் தூங்கி ரொம்ப நேரம் ஆச்சே. எவ்வளவு நேரம் ஆகும்? 10 நிமிஷம் ஆகும் சார். அப்பா சொல்லுங்கப்பா. நாங்கெல்லாம் பொண்ணு வீட்ல இருக்கோம். நீ எங்கடா இருக்க? எவ்வளவு நேரமா வெயிட் பண்றது? பொண்ணு வீட்டுக்கு தாப்பா வந்துட்டு இருந்தேன். வர்ற வழியில வண்டி ரிப்பேர் ஆயிருச்சு. ஒரு half an hourல வந்துறேன்ப்பா. சீக்கிரம் வந்து சேர்றா. சரிப்பா. ஹலோ அப்பா, பொண்ண நான் பாத்துட்டேன்ப்பா. என்னடா லூசு மாதிரி வளர்ற? இதுக்கும் மேல பேசினா ராங் நம்பர்னு போனை கட் பண்ணிடுவேன். நான் பாட்டி பணம் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு, தருவேன்னு பாக்குறேன், தரமாட்டேங்கிற. நீ மறந்துருப்பேன்னு நினைச்சப்பா. 10 ரூபா பாட்டி, அதை எப்படி மறக்க முடியும்? அதுக்கு என்ன, பூ வாங்கிட்டுப்பா. போ பாட்டி, கதமை வாங்கிட்டு போலாம் பார்த்தா எனக்கு கடவுள் பக்தி கிடையாது. மல்லிப்பூ வாங்கிட்டு போலாம் பார்த்தா எனக்கு பொண்டாட்டி கிடையாது. அப்ப ரோசா வாங்கிட்டு போய் லவருக்காவது கொடு. என்னெல்லாம் யார் பாட்டி லவ் பண்ண போறா? ஏன் பாப்பா அப்படி சொல்ற? அப்ப தெரிஞ்ச பொண்ணுகளுக்காவது கொடுக்கலாம்ல. எனக்கு தெரிஞ்ச பொண்ணு யார் பாட்டி இருக்கா? ஏன் நான் இல்ல? அந்த நம்பிக்கையில தாங்க வந்திருக்கேன். என் பேரு பாபுங்க. என்னங்க வந்தா
நீட்னா வாங்கிட்டா உடுங்க தலைவா, அவனுக்கு அதிர்ஷ்ட தேவதை பக்கத்திலே பாய் போட்டு படுத்திருக்கா. நமக்கு மூதேவி முதுகு மேல ஏசிரியும் போட்டு தங்கிட்டா. ஆமா, எந்த காலேஜ்ல படிக்கிறீங்க? நேத்து நான் உங்ககிட்ட எந்த காலேஜ் படிக்கிறேன்னு சொன்னேன். ஐ திங்க் கவர்மெண்ட் காலேஜ். அதே காலேஜ் தான். டெய்லி ஒரு காலேஜ்ல எங்க படிக்க முடியும்? ஆமா, நீங்க எந்த காலேஜ் படிக்கிறீங்க? காவேரி காலேஜ். காவேரி காலேஜா? வரேன். சரிங்க. நீங்க காலேஜ் போல? இந்த பஸ் எங்க காலேஜ் போகாது, நீங்க கிளம்புங்க. பை. அண்ணே ஒரு நிமிஷம். ஹலோ மிஸ்டர், எதுக்கு ஏன் லவர் கிட்ட காலேஜ்ல படிக்கிறதா பீலா விடுற? அவங்க ஏன் லவர்? அது ஏன் காதலி? வேணா அங்கிள் கேட்டு பாரு. அடச்சி, ஒரே குழப்பமா இருக்குது. எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். ஆமா, எந்த காலேஜ்ல இப்ப டிகிரிக்கு பதிலா டீ கேன் தர்றாங்க? புதுசா ஒரு காலேஜ் ஆரம்பிச்சிருக்காங்க, அங்க கொடுத்து அனுப்புறாங்க. வேணா நீயும் போய் வாங்கிக்க. நீ சொல்றது அவனுங்க வேணா நம்பலாம், ஆனா நான் நம்ப மாட்டேன். ஏன்? ஏன்னா நாங்க 2 பேரும் ஒன்னா படிச்சவங்க. எது வரைக்கும் சார்? 1வது வரைக்கும். அதுக்கப்புறம் பிசினஸ்ல இறங்கிட்டோம். மந்த்லில டர்ன் ஓவர். கேன் ஓவர். இந்த 4 பேர்லயே அந்த பொண்ணு எனக்கு தான் ஒத்து வரும். Why not? ஏன்? ஏன்னா இந்த 4 பேர்லயே நான் மட்டும் தான் படிச்சவ. படிச்சவங்கிறத விட அந்த பொண்ணுக்கு பிடிச்சவங்கிறத முக்கியம். அப்படின்னா அந்த சான்ஸ் எனக்கு தான். ஆட்டோவுக்கு இதெல்லாம் அதிகம். அங்க மட்டும் என்ன, டாட்டா சும்மாவா நிக்குது? கடுப்பு வேணா கலப்பு. நமக்குள்ள எதுக்கு பிரச்சனை? நம்ம ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்குவோம். என்னன்னு? நம்ம 4 பேர் அந்த பொண்ணை லவ் பண்ணுவோம். யார அந்த பொண்ணை லவ் பண்ணுதோ மொத்தம் கிட்ட கொடுத்துருவோம். திஸ் ஐடியா இஸ் ஓகேயா? யா. ஆனா ஒரு விஷயம், அந்த பொண்ணு கிட்ட யாரும் இங்கிலீஷ் பேசக்கூடாது. ஏன்னா எங்களுக்கு தெரியாது. இன்னொரு விஷயம், பாக்கெட்ல 500 1000 தெரியுற மாதிரி வைக்க கூடாது. ஏன்னா எங்க கிட்ட அது இல்ல. என்னதான்டா இருக்கு உங்ககிட்ட? இதயம். என்கிட்ட என்ன இரும்பு பட்டியா இருக்கு? இல்லடா, அது இஸ்திரி பட்டி. அதிகம் பேச வேண்டாம், அக்ரிமெண்ட்டுக்கு வருவோம். அதை விட ஒரு முக்கியமான விஷயம், அந்த பொண்ணு கிட்ட யாரும் யாரையும் போட்டு கொடுக்க கூடாது. அது ரொம்ப கஷ்டம். போட்டிக்கு ரெடியா இருக்கிறவங்க சத்தியம் பண்ணணும். ஏய், பார்க் பக்கமா போகாத, தூங்கிடுவே. ரோட்டு பக்கமா போ. ஏய், உடம்பு பெருசா இருந்தா மட்டும் போதாது, வியாபாரம் பெருசா இருக்கணும். போடா பழைய பண்ண. உரிச்சு விடும் உரிச்சு. ஏய் கிளி, இன்னைக்கு நீ டீ வித்துட்டு வரல? என் மூக்க பார்த்தாலும் யாரும் டீ வாங்கி குடிக்க மாட்டேங்கிறாங்க முதலாளி. ஏய், முகமூடி போட்டா வித்துட்டு வாடா. சரிங்க முதலாளி. குட் மார்னிங் முதலாளி. வந்துட்டாரியா கலெக்டர்? சொல்லிட்டாரு டாக்டர். பாபு. சொல்லுங்க முதலாளி. இன்னைக்கு நீ வழக்கமா டிவிக்கு இடத்துக்கு போக வேண்டாம். வேற எந்த ஏரியா முதலாளி? பக்கத்துல பொண்ணுங்க காலேஜ் கேண்டீன்ல ஏதோ ப்ராப்ளமா, நம்ம கிட்ட டீ ஆர்டர் கொடுத்துருக்காங்க. நீ தான் பொறுப்பா இருந்து அந்த காலேஜுக்கு டீ சப்ளை பண்ணும். எந்த காலேஜ் முதலாளி? காவேரி காலேஜ். என்னது? காவேரி காலேஜ். என்னது? காவேரி காலேஜ். என்னது? காவேரி காலேஜ். என்னது? எத்தனை தடவையா சொல்றது? காவேரி காலேஜ். முதலாளி வேற யாரையாவது அனுப்பலாம்ல முதலாளி? அது இல்ல பாபு, அது பொண்ணுங்க காலேஜ், பொறுப்பா நடந்துக்கணும். நம்ம கிட்ட இருக்கிறதுலே நீ ஒருத்தன் தானே நேர்மையான பையன். நேர்மையான பையனா? என் நேர்மை இன்னைக்கு தெரிஞ்சிடும். இங்கிலீஷ்ல எழுதிருக்கானுங்க. உமா காவேரி காலேஜ்ல படிக்கிறாங்க. பாபுக்கு காவேரி காலேஜுங்கிறதே படிக்க தெரியல. போலன்னா அங்க மாட்டுவோம், போனா இங்க மாட்டுவோம். என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே இருட்டினில் யாருப்பா நீ? பாபு. பாபுனா? இது பைல்வான் என்ன காலேஜ் டீ குடுக்க அனுப்புனாரு, அது நான் தான். ஓ, அந்த பையன் நீதானா? இங்க பாரு, பொம்பளை பிள்ளை படிக்கிற காலேஜ், கொஞ்சம் பாத்து போ. பாத்துறக்கூடாதுன்னு தான் போறேன். கிளாஸ கட் பண்ணிட்டு எல்லாரும் படத்துக்கு போயிடலாம். அதெல்லாம் வேணாண்டி, மேடம் கிட்ட மாட்டிக்க போறோம். அதெல்லாம் மாட்டிக்க மாட்டோம்டி. ஐயோ அம்மா. ஐயோ, திருமாண்டி மாட்ட துரத்துற மாதிரியே துரத்துறாளே. ஐயோ அம்மா. ஆத்திருப்பாளா? கன்ஃபார்மா இது லவ் தான்டா. எப்படிடா கிளி
இப்படி சரகடிச்சு சொல்ற? நீ உண்மையா சொன்ன பிறகும் உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்ன பிறகு அப்ப அது லவ்வா தான்டா இருக்கும். லவ்வா இருக்காதுடா. சரி விடு, லவ்வா இருக்காது. டேய் லவ்வா தான்டா இருக்கும். சரி முடிவு பண்ணிட்ட, லவ்வ சொல்லிடு. சொல்லலாம்டா, நான் கொஞ்சம் பயமா இருக்குடா கிளி. எதுக்குடா மச்சான் பயம்? செருப்படி வாங்குறது நான் இல்ல. குறுக்க பேசாத, நான் சொல்றத கேளு. சரி சொல்லு. மச்சான் காதல்ங்கிறது. ஏய் நீயுமாடா கிளி? நான் சொல்ல மாட்டேன் போ. சரி சரி கோச்சிக்காத. மச்சான் காதல்ங்கிறது சைக்கிள் ஓட்டுற மாதிரி. ஆரம்பத்துல கத்துக்கும் போது அங்க இங்கன்னு அடிபடதான் செய்யும். கரெக்ட் பண்ணி பஞ்சர் வரைக்கும் சும்மா பஞ்சா பறக்கலாம். சாரிடா பாபு. பரவாயில்ல, அது என்ன கிக்கி சைடே விட்டுறா மச்சி. டேய் கிளி பின்றடா. இதுக்கு மேலே உனக்கு டவுட் இருந்தா 5வது தெருவுல 6ஆம் நம்பர் கடையில காதலிப்பர் எப்படிங்கிற புக் இருக்கு மச்சி, அதை வாங்கி பண்ணலாம். கிடைக்குமாடா? என் பேரை சொல்ற, ஃப்ரீயாவே கிடைக்கும். ஓகேடா கிளி. பாய்டா பாபு. நான் தான் சின்ன கிளி, அப்பா பெரிய கிளி. இந்தாங்க காதலிப்பர் எப்படிங்கிற புக்கு. நான் கேட்கவே இல்லையே, அதுக்குள்ள கரெக்டா எடுத்து வச்சிருக்கீங்க. எப்படி? இப்பதான் சின்ன கிளி போன் பண்ணி சொல்லுச்சு. ஆஹா, இத ஒரு வேலையாவே வச்சிட்டு இருக்கான் போல இருக்கே. சரி ஓகே தேங்க்ஸ். காதலிப்பது எப்படி படிக்கிறதுக்கே இவ்வளவு ஆனந்தமா இருக்கு. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுங்க. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குங்க. பொதுவா ஒரு மனுஷனுக்கு 2 மனசு இருக்குங்க. ஒன்று உள் மனசு, ஒன்று வெளி மனசு. உள் மனசு எப்பவுமே நமக்கு ஆப்போசிட்டான விஷயங்கள் தாங்க பேசும். வெளி மனசு எப்பவுமே நமக்கு சப்போர்ட்டான விஷயங்கள் தாங்க பேசும். ஆனால் என் 2 மனசும் சொல்லுதுங்க, நான் உங்களை நல்லா பார்த்துக்குவேன்னு. அது மட்டும் இல்லைங்க, இன்னொரு 50 வருஷத்துக்கு அப்புறம் நான் ஒரு கிழவனா நீங்கள் ஒரு கிழவியா ஆயிட்டதுக்கு அப்புறம் எங்கேயாவது பார்த்துக்கிட்டோன்னா நான் உங்களை அப்போ ரொம்ப லவ் பண்ணேன்னு சொன்னால் இதை ஏன்டா என்கிட்ட அப்போவே சொல்லலைன்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா விட்டு போன 50 வருஷத்தை என்னால் எப்படிங்க விரட்டி பிடிக்க முடியும்? அதான் நான் இப்போவே சொல்கிறேன், நான் உங்களை லவ் பண்ணுறேங்க. தம்பி என்கிட்ட சொன்ன மாதிரியே ஃபிகராண்ட போய் சொல்லுங்க, பார்ட்டி ஓகே ஆயிடும். ஓகே பிச்சை சார், ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் யூ. See you.